உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த விஷயத்தை நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு துளசி அக்கா சத்தியம் வாங்கிட்டாங்க. அம்மா கிட்டயும் தான். ராதா அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணல. இது எல்லாமே போய். நீ ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு எங்க அக்காவோட உயிரியே பறிப்பான்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கு நான் இவளை விட்டுருக்க மாட்டேன். அந்த பையன் சொல்றது எல்லாமே போய் கற்பனையா ஏதோ கதை சொல்றான் எங்க ராதாவை மாட்டி விடுறதுக்கு. அப்படி எல்லாம் எதுவுமே நடக்கல, எதுவுமே நடக்கல. அமைதியா இருங்கம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் விட்னஸ் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. போங்கம்மா. என் பேத்தி நிரபராதி. அந்த பையன் போய் சொல்றான். அப்படியா? அப்ப துளசி தன் தம்பி கிட்ட வாங்கின சத்தியம் பொய்யா? ஆனா உங்க 2 பேர்கிட்ட வாங்கின சத்தியம் மட்டும் உண்மையா? இவ நிரபராதியா இல்ல துளசி நிரபராதியா? அவ தம்பி போய் சொல்றானா இல்ல நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்களா? எது உண்மை? ஒருவேளை இப்படி இருக்குமோ? துளசியோட கொலைக்கு பின்னாடி நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? இல்ல ஒருவேளை துளசிய கொலை பண்றதுக்கு நீங்க ராதாவுக்கு ஹெல்ப் பண்ணீங்களா? இல்ல நீங்களே துளசிய கொலை பண்ணிட்டீங்களா? தேவிகா, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. நீ மோகன் ப்ளீஸ் ஏதாவது பண்ண. அங்க பாரு, பாட்டி கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்கா. நீங்க என்ன பேசுறீங்க? நாங்க எதுவுமே பண்ணல. இது எல்லாமே போய். நீங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கல. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். மை லார்ட், தேவிகா மேடம் எந்த விஷயத்தை எங்க கொண்டு போறாங்க? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. அவ சின்ன பொண்ணு. அப்ப நீங்க தான் துளசிய கொலை பண்ணீங்களா? நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா நீங்க தான் துளசிய கொலை பண்ணிருக்கீங்க. அடக்கடவுளே. யுவர் ஆனர், துளசி கொலை வழக்குல ஒரு திடீர் திருப்பம். இது வரைக்கும் ராதா தான் அந்த குற்றவாளியா இருந்தா. ஆனா இப்ப இன்னொருத்தர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதுதான் ராதாவோட பாட்டி. யுவர் ஆனர், ராதாவோட சேர்ந்து இந்த குற்றத்துல இவங்களும் பங்கெடுத்திருக்காங்க. என்ன இப்படி பேசுறீங்க? யுவர் ஆனர், உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், இவங்களை அரெஸ்ட் பண்ணி கடுமையான தண்டனை கொடுத்தாகணும். என்ன பேசிட்டு இருக்க தேவிகா? எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா? இன்ஃபேக்ட் ராதா விட கடுமையான தண்டனை உங்களுக்கு கொடுக்கணும். ஒரு அப்பா அம்மாவோட கடமை என்ன?
குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கத்தையும் ஒழுக்கத்தையும் கத்து கொடுக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? தன்னோட சொந்த பேத்தியவே இவங்க கொலைகாரி ஆக்கியிருக்காங்க. இவங்க ஆதரவுல இருந்தா அவ குற்றவாளியா தானே ஆகணும். யுவர் ஆனர், பணம் சொத்து தேவைப்பட்டதுனால இவங்க தன்னோட பேத்தியை மோகன் வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. மோகனை கல்யாணம் பண்றதுக்கு பிளான் போட்டு கொடுத்திருக்காங்க. தன்னோட பண ஆசையால தன்னோட பேத்தியவே கொலைகாரி ஆக்கியிருக்காங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? இது போய் சொல்லுங்க, துளசி எப்படி கொலை பண்ணீங்க? இதுக்காக எவ்வளவு வருஷம் பிளான் போட்டீங்க? துளசியோட பொண்ணத்தை எங்க புதைச்சீங்க? பதில் சொல்லுங்க எனக்கு. தேவிகாக்கு என்ன ஆச்சு? ஐ அப்செக்ட் மை லார்ட். இவங்க கண்டதை பேசிட்டு இருக்காங்க. ஒரிஜினல் மாஸ்டர் மைண்டே இவங்க தான். இவங்களுக்கு இருந்த பணத்தாசையால ஒரு சந்தோஷமான குடும்பத்தையே இவங்க அழிச்சிருக்காங்க. யுவர் ஆனர், உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுங்க. என்னோட பாட்டி எதுவும் செய்யல. ராதா, நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் எல்லாமே முடிஞ்சு போயிடும். அவ உன்னை மாட்டி விடதான் முயற்சி பண்றா. ராதா, ப்ளீஸ் ப்ளீஸ் அமைதியா இரு. பாட்டிக்கு எதுவும் ஆகாது. மோகன் பாட்டிக்கு எதுவும் ஆக விட மாட்டாரு. ப்ளீஸ். செஞ்சதெல்லாம் நான் தான் செஞ்சேன். நான் தான் துளசிக்காவ கொன்ன. நான் தான் கொலைகாரி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.